கொரட்டூர் ஏரி பாதுகாப்பு மக்கள் இயக்கம் சார்பில் அனைவருக்கும் மகிழ்ச்சியான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். குழலோசை அந்த லோகோலே பார்த்தீங்கன்னா இறை சேவையிலும் வலியது எளியோர் சேவை. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் எல்லா கோயில்லையும் சாமி கும்பிட்றாங்க. கோயிலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 50,000 1 லட்சம் நிதி கொடுக்குறாங்க. ஆனால் இந்த மாதிரி தொண்டு நிறுவனங்களுக்கு 1000 ரூபா கேட்டால் கூட 10 தடவை ஃபோன் பண்ண வேண்டியது இருக்குது. இறை சேவையோட குழந்தைகளுக்கு படிப்பு செலவுக்கு எல்லாருமே உதவுங்கன்னு கேட்டுக்கிறேன். அயோத்தின்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க எல்லாருமே. வட இந்தியாவிலேருந்து ஒரு குடும்பம் கிளம்பி ராமேஸ்வரத்துக்கு சாமி கும்பிட வருவாங்க. வர்ற வழியில் விபத்தாயிரும். அந்த குடும்பத்தை தலைவி விபத்தில் இறந்துருவாங்க. அவருடைய கணவர் குழந்தைகளுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாது. யாரோ 2 பேர் வந்து உதவி செய்வாங்க, கடைசி வரைக்கும் உதவி செய்வாங்க. உதவி செஞ்சு காவல் நிலையத்துலலாம் உங்களை ஒருத்தர் இறந்துட்டானா எவ்வளோ நேரம் ஆகும் தெரியும். எஃப்ஐஆர் போடுறதுக்கு, போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு எவ்வளோ அலைச்சல் இருக்குன்னு தெரியும். எல்லாருக்குமே தெரியும். பொது சேவையில் உள்ளவங்களுக்கு தெரியும், வீட்டிலே இருக்கிறவங்களுக்கு தெரியாது. காவல் நிலையத்துக்கு போகிறது, போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுன்னு அவ்வளோ பண்ணி அவங்களுக்கு ட்ரெயினில் ஃப்ளைட்டில் டிக்கெட் போட்டு எல்லாமே கொடுப்பாங்க. கையிலேருந்து அந்த 2 பேரும். அது வரைக்கும் அவங்க யார், அவங்க பேர் கூட தெரியாது இவங்களுக்கு. கடைசியாக தான் போகும்போது இவங்க வந்து இந்து, ப்ராப்பரான இந்து ஃபேமிலி. அதை உதவி செய்தவர் முஸ்லீம். அவர் பேரை கேட்கும் போது தான் தெரியும் இவருக்கு முஸ்லீம்ங்கிறது. அப்போ அந்த பொண்ணு போகும்போது சொல்லும், அடுத்த வருஷமும் நான் ராமேஸ்வரத்துக்கு வருவேன், ஆனால் கோயிலுக்கு சாமி கும்பிட இல்லை, அண்ணாவை பார்க்க வருவேன்னு சொல்லும். அதே மாதிரி தான் இங்கே வந்திருக்கிற எல்லோருமே வந்து நீங்கள் கடவுளை கும்பிடுங்க, ஆடி மாதம் குழுத்துற காசு கொடுங்க. ஆனால் ராஜேஷ் போன்ற, குலதோசை போன்ற என்ஜிஓக்களுக்கு தாராளமாக வாரி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.